அபிவிருத்தி என்ற ஒரு நோக்கத்தோடு போகுது அரசு. ஆனால் இப்படியான செயல்பாடுகளால் மக்களுடைய மனங்களிலே இருந்து, ஏனென்றால் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்த இடம் எங்களுடைய தேசம். அதே போல உங்களுடைய இயக்கம் இந்த மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் போராடிய ஒரு இயக்கம். இப்படியான அந்த முந்த நாள் யாழ்ப்பாணத்திலே நிலம் என்பது அறக்குறை அங்கே பற்றாக்குறையாக இருக்கிற போது நேவி அங்கு போய் சில காணிகளை ரகசியமாக அளக்கின்ற போது மக்கள் எதிர்க்கிறார். இந்த மக்கள் எதிர்ப்புகள் கூட வருகின்ற போது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இருக்கு. ஆகவே இந்த எங்களுடைய நிலம் என்பது உங்களுக்கும் அது அந்த நிலத்தை காப்பாற்றுகின்ற துடிப்போடு பல தியாகங்களை செய்த போராளிகள் உங்களிடம் இருந்திருக்கார். நீங்கள் ஒரு போராட்ட இயக்கம். அதே போல எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை இந்த நிலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலம் இந்த மண் இல்லை என்றால் ஒரு சமூகத்தின் வாழ்வு என்பது அழிக்கப்படுகின்ற சூழல். ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்திலே எடுக்க வேண்டும். போன அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த விடயத்தை நீங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். ஜனாதிபதி பொறுப்படுத்த உடனே சொன்னார், இந்த இராணுவம் பிடித்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? மாறி மாறி நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பங்கு பெரும் ஆபத்தை தருகிறது. சரத் வீரசேகர் அவர் நேவியில் ரொட்டி சுட்டவர் போல இருக்கு. எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பொருளாதார வீழ்ச்சி கண்ட உடனே இந்தியா தனது கருத்தை நீட்டியது. இந்தியா கொடுத்த பணத்திலே அவர் உடம்பை வளர்த்து விட்டு இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்லுகிறோம், தென்னிலங்கையை நீங்கள் சைனாக்கு கொடுங்கள், வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் விடுங்கள், நாங்கள் அதை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இந்த இரண்டு நாடுகள் இந்தியாவை பயத்து கொண்டு எங்களுடைய நாடு ஒரு காலம் செயல்பட முடியாது என்பதை நான் குறிப்பிட்டு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.